நாட்டுக்கோழியோட வாத்து அவ்வளோ டேஸ்ட். இனிமே நாட்டுக்கோழி வேஸ்ட். இது பக்காவா இருக்கு, செம்மையா இருக்கு. கலர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கோல்டு மாதிரி இருக்கு, தங்கம் மாதிரி இருக்கு. அப்படியேங்க அப்பா ஒரே வெட்டு தான். யாராவது வாங்க, ஒன்றும் பிரச்சனை வாங்க. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோங்க. அதாவது நம்ம திருச்சியில் ரெட்டமலைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குங்க. அந்த ஆறில் பார்த்தீங்கன்னா வாத்தை வந்து விலைக்கு விற்றுட்டு இருக்காங்க. நம்ம அந்த வாத்தை வந்து விலைக்கு வாங்கி வெட்டி சமைச்சு சாப்பிட போகிறோம். இது நான் மட்டும் இல்லைங்க, என்னோட சேர்ந்து என் டீம்மேட்ஸும் திருச்சியில் இருக்க சில விளாகர்ஸையும் இன்வைட் பண்ணியிருந்தேன். அந்த விளாகர்ஸில் யார் யார் வராங்கன்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாத்துக்கறி சமைக்கிறதுக்கு தேவையான ஜாமாவும் பாத்திரமும் இந்த ஆட்டோவில் தான் கொண்டு போகணும். இந்த ஆட்டோ வேறு யாரும் இல்லைங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோடது தான். அதனால் நானே என் கையால் ஓட்டிகிட்டு போனேன். போகிற வழியில் வாத்தை வெட்டுறதுக்கு ஆளையும் ஆட்டோ தூக்கி போட்டோங்க. ரோடு நல்லா தான் இருந்துச்சு, போக போக கரடு முரடாக ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, சமைக்கிறதுக்கு ஆளும் ரெடியாக இருந்தாங்க. சரி, நம்ம டீம்மேட்டெல்லாம் வச்சு கொண்டு போன ஜாமான்லாம் கீழே இறக்கி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாத்து ஓனர்கிட்ட பேசி ஒரு 10 வாத்து டீல் பண்ணி வச்சிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 வாத்துமே இதே மாதிரி குஜிட்டியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஒரு 10 வாத்தை தனியாக வச்சுருந்தாருங்க. நான் ஸ்பாட்டுக்கு போனதும் நம்ம கையில் 2 வாத்தை கொடுத்தாரு. நான் அதை பிடிச்சி பார்த்தா வாத்து என்ன பார்த்து பயப்பட, நான் வாத்தை பார்த்து பயப்பட, ஒரே பயமாக இருந்துச்சுங்க. சரி, ஏன் பயந்துக்கிட்டு அப்படின்ட்டு அந்த பிடிச்ச வாத்தை வந்து வெட்ட கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, உள்ளேருந்து வெப்பன்ஸை எடுத்து சஜக்னு கோடை போட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டாருங்க. ஏன்னு கேட்டால் கோழியோட தோலை உரிக்கிறது ஈஸி, ஆனால் வாத்தோட தோலை உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா அந்த சுடு தண்ணியில் அந்த வாத்தை வந்து கிண்டிக்கிட்டே இருந்தாருங்க. அதுக்கப்புறம் அந்த வாத்தோட தோலை வந்து ஒவ்வொன்றா உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா சமைக்கிறவர். சரின்ட்டு அவர் பக்கத்தில் போனால் அவரும் தண்ணியை சூடு பண்ணிட்டு இருந்தாருங்க. எதுக்குன்னு கேட்டால் அரிசியை வந்து வேக வைக்கிறதுன்னு சொன்னார். சரி, திரும்பி பார்த்தா இன்னொருத்தர் வந்து காய்கறி நறுக்கிட்டு இருந்தார். அது எதுக்குன்னு கேட்டால் நம்ம வாத்து கிரேவிக்கு தேவையான காய்கறியை நறுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னார். சரி, பொறுமையாக நறுக்குங்கன்னு திரும்பி பார்த்தா அவர் வந்து சாதத்தையே வடிச்சிட்டாருங்க. சாதத்தை வேக வச்ச இடத்துலையே நம்ம வெட்டவர் வந்து வாத்து மேலே மஞ்சளை தடவி நெருப்பில் சுட்டுட்டு இருந்தாருங்க. எதுக்குன்னு கேட்டால் அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காதுன்னு சொன்னார். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அந்த சுட்ட வாத்தை வந்து நான் நைஸாக வெட்டி கொடுப்பேங்கன்னு சொன்னாருங்க. சரின்ட்டு அந்த வாத்து கிரேவிக்கு தேவையான வாத்தை வந்து நல்ல சைஸாக கட் பண்ணி கொடுத்தாருங்க. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம சமையல்காரு ஏதோ வதக்கிட்டு இருந்தார். என்னன்னு பார்த்தா அதே வாத்து கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு இருந்தாரு. அந்த வதக்கின கிரேவியில் கட் பண்ணி வச்சிருந்த வாத்தை வந்து போட்டாச்சுங்க. போட்டதுக்கு அப்புறம் அது வேகிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும் சொன்னாங்க. அந்த கேப்பில் நம்ம இன்வைட் பண்ணியிருந்த விளாகர்ஸ்லாம் ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள வெல்கம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த கிரேவியே வெந்துருச்சுங்க. அடுத்து என்ன, சாப்பிட்றது தான் வேலை. எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. நான் கூப்பிட்ட விளாகர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி உட்காந்துருந்தாங்க. நான் என் கையாலேயே சர்வ் பண்ணேங்க. எல்லாரும் சாப்பிட்டு அவங்கவுங்க ஃபீட்பேக் சொன்னாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நல்ல காரசாரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி டேஸ்ட்டில் நான் சாப்பிட்டதில்லைன்னு சொன்னாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் கிரேவி டேஸ்ட்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. நானும் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி சாப்பிட்றேங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.